மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துடைகிறோம். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே செயல்படும் அரசு மதுபான கடையை மூடக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம். தற்போது மதுக்கடையை மூட வலியுறுத்தி அங்கு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? வணக்கம் பிரியங்கா. அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பொம்புடி அருகே இருந்து துறிஞ்சிப்பட்டி பகுதி இருக்கு. இந்த பகுதியில் வந்து அரசு மதுபான கடை வந்து செயல்பட்டு இருக்குது. இந்த கடைக்கு அருகிலே வந்து அரசு பள்ளிகளும் வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி, அரசு துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருவதனால வந்து அப்பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் வந்து அந்த மதுபான கடையில குடிமகன்களால் வந்து பெரும் தொல்லையை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியை சுற்றி வந்து இஸ்லாமிய பொதுமக்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால வந்து குடிமகன்களால் வந்து அதிக தொந்தரவும் இருந்து வருது. இதுக்கு இந்த அரசு மதுபான கடையை மூடணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தோட பல முறை கோரிக்கை வைத்தும் இந்த அரசு மதுபான கடையை மூடாம மெத்தனை காட்டி வந்திருக்காங்க. இந்த நிலையில வந்து துறிஞ்சிப்பட்டி அரசு மதுபான கடையை வந்து அந்த பகுதி சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து காவல்துறையும் வந்து தகவல் அறிந்து வந்ததுனால வந்து 50க்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டு பெரும் பரபரப்பாக ஏற்பட்டு. அது மட்டும் இல்லாம வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து அவர்களிடம் வந்து பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறதுனால வந்து பகுதியில் வந்து பெரும் பரபரப்பாக இருந்து வந்து விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.